நான் கேட்கறதுன்ற கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது மனசில் இருக்கிறத கேட்குறேன். என்ன வேணாலும் கேளு. இறப்புக்கு பிறகு பிறப்பு இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கணும் இல்ல. சரி, நீங்க இறந்துட்டீங்கன்னா இந்த உடம்பு தான் மண்ணுக்கு போகுது, உயிர் வெளியில போயிடுது, காத்துல கலந்துருது. அப்ப என்ன பண்ணுது, உயிரில் உங்களுடைய நினைவுகள் உணர்வுகள் எல்லாமே உங்கள் உயிரில் தான் இருக்குது. சரி. அப்போ நீங்கள் யாரோட பழகிட்டு இருந்தீங்களோ ஒன்று அவங்களுடைய உடம்புக்குள்ளே போகும். இப்போ நீங்கள் யார் மேலேயே ரொம்ப பாசமாக இருக்கீங்க வச்சுக்கலாம். இன்றைக்கி இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இறந்தவங்கள சாமி கும்பிடுறவங்க 16 நாள் நம்ம சாமி கும்பிட சொல்கிறோம். 16 நாள் என்ன பண்ணுறாங்க, படையலை கொண்டு போய் போட்டு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த ஆன்மாவை கூப்பிடுறாங்க. நான் இவ்வளோ நல்லா மட்டன் சமைச்சு இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மட்டன் அது இதெல்லாம் சமைச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த யாரும் என்னென்ன பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த ஆன்மாவை நீங்கள் உயர்த்தி தெய்வ நிலைக்கு அனுப்பணுமா திருப்பி கூப்பிடணுமா? தெய்வ நிலைக்கு நம்ம அனுப்புகிறோமா? என்னோட வாழ்ந்தீங்க, எங்கள் அம்மா வாழ்ந்தீங்க, எங்கள் அப்பா வாழ்ந்தீங்க, எனக்கு இவ்வளோ உடம்பை கொடுத்துருக்குறீங்க, ஞானத்தை கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் தெய்வமாக போங்க, பிறவியில்லா நிலையை அடையணும், இந்த பூமியை விட்டு விண்ணுலகம் செல்லணும்னு சொல்லி பிரார்த்தனை நம்ம இதை செய்கிறோமா? செய்கிறதில்ல. அப்போ என்னவாகுது, அந்த ஆன்மா என்ன பண்ணுது, யாரோட பற்றோடு இருக்கோ அவங்க உடம்புக்குள்ளே போயிடுது. என் பையனை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு சின்ன வயசில் போகிறோம் வச்சுக்கோங்க, என் பையனை அப்படியே விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு போது அவன் உடம்புக்குள்ளே போகுது ஆன்மா. ஆச்சுங்களா? இல்லை நீங்கள் நல்ல ஆடை நல்லா அருன்னு அறுத்து கோழிகள் நல்லா சுவைச்சு சாப்பிட்டு என்னவாக நம்ம ஆன்மா கடைசியில் எங்கே நினைப்பிருக்கோ அதனுடைய உடம்புக்குள்ளே போகும். அதனால் இந்த ஆன்மா என்ன பதிவுகள் இருக்கோ பதிவுகளுக்கு ஒப்ப அடுத்த பிறவி கிடைக்குது. உங்களோட பதிவுகள் என்னவா இருக்கணும் இன்னைக்கு வைகுண்டத்தில்? ஆடா போகணுமா, கோழியா போகணுமா, தெய்வமா போகணுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஆமா, அழிவில்லை. உரு மாறிக்கிட்டே இருக்குது. இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். கூடு விட்டு கூடு பாய்ந்து. ஆமா, கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டே இருக்கும். நீங்க ஸ்டாப் பண்ணணும். பிறவி இல்லைங்க நிலையை அடையறதுக்கு உண்டான தத்துவம் தான் இந்து மதத்தினுடைய தத்துவம். அதான் சனாதனம் அப்படின்னாக்கா என்ன, பிறவி இல்லா நிலை அப்படிங்கிறது அதனுடைய தத்துவம். ஓகே. அப்புறம் 7 உலகம் அப்படிங்கிறாங்கல்ல, 6வது அறிவு உங்ககிட்ட இருக்குது. 7வது அறிவா நீங்க உருவாக்கினா 7வது உலகத்துக்கு நீங்க போகலாம். நமக்குள்ளதான் இருக்கு. அப்போ 7வது அறிவை நீங்க உருவாக்கணும். 6 அறிவு உங்ககிட்ட இருக்குது. சூரியன் உருவாக்குறது 6 கலர், 7வது ஒளி. அது மாதிரி மனுஷனுடைய அறிவு 6, அந்த பேராற்றோட செஞ்சீங்கன்னா 7வது ஒளி, 7வது உலகத்தை நீங்கள் பார்த்துடலாம். ஓகே. மனித பிறவிக்கு அடுத்த பிறவி உயர்ந்த பிறவி இருக்கா? அதுதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, வைகுண்ட பதவி தான் உயர்ந்த பதவி. அந்த பேராற்றல இன்னொரு பிறவிக்கு போகக்கூடாது. பிறவி இல்லா நிலை அடையணுமா, இல்லை அடுத்தது புழுவாவோ பாம்பாவோ புராணாவோ இல்லை ஏதோ ஒன்று போகணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பிறவி இல்லாத நிலை அடைய வேண்டும். விஷ ஜந்துவா போகணுமா, இல்லை மனிதனுடைய ஈர்ப்புக்குள்ளே போகணுமா? மொத்தம் 3 அட்டம்ப்ட் இருக்குது. ஒன்று ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே போகிறோம், இல்லை அடுத்தது மிருகமாக போகிறோம், இல்லைன்னா அடுத்தது தெய்வமாக போகிறோம். இது 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் A, B, Cன்ற மாதிரி. ஓகே. ஆத்மாவும் உயிர் இல்லை. அப்போ உயிர் வேற ஆத்மா வேற. உயிர் ஆத்மா வேற. உயிருங்கிறது ஒரு அணு. அதாவது பார்த்தோம்னா வெப்பம், காந்தம், விஷம். இதெல்லாம் ரொம்ப இன்டீட்டெயிலாக போகணும், ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் வெப்பம், காந்தம், விஷம் இது 3ம் சேர்ந்ததாக ஒரு அணுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அம்மா அப்பா, ஆண் சக்தி பெண் சக்தி சேர்ந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்குது. அது மாதிரி ஆண் நட்சத்திரத்திலேருந்து வரக்கூடிய அணுக்களும் பெண் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அணுக்களும் ஒன்று சேர்ந்தால் ஒரு உயிரணு உருவாகும். இது வியாழன் கோளுடைய சத்து சேரும். அதை வியாழன் கோளை குருவாக வைக்கிறோம். வியாழன் கோளுடைய சத்து சேர்ந்ததுன்னா ஒரு உயிரணுவாக மாறும், சேரலைன்னா இயக்க அணுவாக மாறும். அப்போ உயிரணுவாக மாறி என்ன பண்ணுது, உடல் பெறும்போது ஆன்மாவாக உயிரான்மாவாக மாறுது. அப்போ உங்க உடம்பை விட்டு உயிர் போகும்போது உயிராத்மாவை பிரியுது. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.